இது அந்த அங்கே பார்த்தது பார்த்திங்கன்னா அந்த கப்பற்படை படகு. அங்கேருந்து தான் அந்த தனுஷ்கோடி கடற்கரை இப்போது நமக்கு ஆரம்பமாகுது. அதாவது கரைகள் வந்து ரொம்ப இல்லை, கரைகள் இல்லாததுனால கற்களை போட்டு வச்சுருக்காங்க. அந்த காரெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு தனி இடம் இல்லை, அந்த ரோட்லேயே தான் ஒரு ஓரமாக நம்ம கொண்டுட்டு போகிற வாகனங்களை நிப்பாட்டிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இங்கே பார்த்திங்கன்னா இங்கே போனோடனே நமது செல்ஃபோன் இருக்க டவரெல்லாம் வந்து ஸ்ரீலங்கன் டவர் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதனால் ஃபோனெல்லாம் அவுட் கோயிங் நம்ம அங்கேருந்து போக மாட்டேங்குது மற்றவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக. இந்த நாங்கள் போன சமயத்தில் இடது பகுதியில் இருந்த அந்த கடற்கரை பார்த்திங்கன்னா அலைகள் வந்து இதாக இல்லை. அது இப்போ ஒரு ஏரியிலலாம் தண்ணி தேங்கி வச்சா ஒரு அலைகள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த அலைகள் இருந்தது. இதோ பார்க்குறீங்க பாருங்கள், இது மாதிரி தான் இந்த அலைகள் இருந்தது. அப்புறம் தான் கேட்டப்போ சொன்னாங்க 6 மாதம் ஒரு பகுதியில் இந்த இடது பகுதியிலையும் அதுக்கு அடுத்த 6 மாதம் வலது பகுதியிலையும் அலைகள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மீன்பிடி படகுகள் இதெல்லாம் இருந்தது. இதோ பார்க்குறீங்க இல்லையா, இப்படி தான் அந்த காரெல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இது இந்த தனுஷ்கோடி இது பார்த்திங்கன்னா அது முனை இல்லையா, அது வந்து ஒரு யூ ஷேப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆங்கில எழுத்தில் யூ ஷேப், அது மாதிரி இருந்தது. என்ன ஒரு வருத்தமான இது என்னென்னா, மக்கள் வந்து தங்களோட வீட்டெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறாங்க, ஆனால் வெளி இடங்களுக்கு போனால் அதை அப்படியே சுத்தத்தை வந்து பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ரொம்ப மனசுக்கு சங்கட்டமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ரோடை தாண்டி வலது கை பக்கம் இருந்த கடல் பகுதிக்கு போகிறேன். இங்கேயும் அதே மாதிரி தான் கற்கள் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த இதில் பாருங்கள் எப்படி அலைகள் இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்களா, இந்த அலைகளுக்கும் இடதுபுறமாக இருந்த அலைக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். பாருங்க, கடலுடைய அலைகள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் கடல் அலையை வந்து நிறைய காட்சிப்படுத்தியிருப்பேன் இந்த பதிவில். நல்லா இருக்குது பார்த்தீங்களா, கடல் அலை எவ்வளோ அழகாக வந்து அப்படி ஒரு கல்லில் நம்ம மூஞ்சியில் தண்ணி அடிக்கிற மாதிரி கல்லை அடிச்சுட்டு போகுது. அப்படியே நான் நடந்தே அப்படியே அந்த ஆங்கில எழுத்து யூ மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பகுதி அந்த யூ வடிவத்தில் இருக்க பகுதி முழுவதையுமே நான் படம் பிடித்தேன். எல்லாரும் வந்து அந்த கல்லில் உட்காந்து புகைப்படம் எடுக்கிறது இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மாலை 5:30 மணி வரைக்கும் தான் அனுமதி உண்டா. அதுக்கப்புறம் வந்து வாகனங்கள் எல்லாம் அனுமதிக்க மாட்டேன்றாங்க, திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. 5:30 மணிக்கு மேலே வர வாகனங்களை. இது மாதிரி சில பகுதிகளில் அந்த கரை பகுதி தெரியும்.
இந்த மாதிரி பகுதிகளில் கொஞ்சம் தண்ணி இறங்கி அந்த காலை நனைக்கலாம். இப்படி தான் கற்கள் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதில் சிலர் உட்காந்து அந்த கடல் அலைகளை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. கூட்டம் அதிகமாக இருந்தது நாங்கள் போன சமயத்தில். இதை பாருங்க, இப்படி தான் சாலைகளில் தான் நம்ம போகிற வாகனங்களை நிறுத்தி வைக்க முடியும். இது வந்து இடதுபுறம் இருந்த பகுதி. அந்த பகுதிகளில் சிலர் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போ சொன்னாங்க சில சமயம் கிடைக்கும், முக்கால்வாசி எங்களுக்கு இதில் தூண்டில் போட்டோன்னா மீன் கிடைக்காதுமா, ஆனால் சும்மா போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க தூண்டிலை போட்டு. இந்த இடதுபுற பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த யூ ஷேப் வர இடத்துல, அந்த யூ வடிவத்தில் இருக்க இடங்க வர அங்கே கடற்கரை பகுதி தெரியல, அந்த பாறைகள் இருந்த இடம்தான் தெரியுது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த யூ வடிவத்திலேயே தடுப்பு சுவரும் அப்படி தான் கட்டியிருக்காங்க. இல்லைங்க, அதை காட்டுறேன். அந்த பகுதி வரப்போ நான் உங்களுக்கு அந்த இதை சொல்லுறேன். இது மாதிரி தான். நான் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கிட்ட போய் பதிவு பண்ண காட்சியில் அதோ நம்ம பார்த்தோம் இல்லையா, மீன் பிடிச்சவங்க, அவங்க தான் அது. அந்த பகுதிகளில் இந்த பாருங்கள் கடைகளும் நிறையா இருந்தது. இதோ பாருங்க கடைகள் இருக்கு. இது மாதிரி நிறைய அந்த சங்கு, சிப்பி இதிலெல்லாம் நிறையா பொருட்கள் செய்து வச்சுருந்தாங்க. முத்து இதெல்லாம் அந்த யூ வடிவில் அமைக்கப்பட்ட தடுப்பு சுவர் இதுதான். பாருங்க, இதுதான் அந்த தடுப்பு சுவர். இது வரைக்கும் அவ்வளோவா அலைகள் இல்லை பாருங்க. இதுலேருந்து தான் அலைகள் ஆரம்பிக்கும். இது இடது பக்கம் இருக்க கடல் பகுதி. இந்த வட்ட வடிவு இணையும் இல்லையா, அந்த பகுதிகளிலேருந்து தான் பாருங்கள் கடல் அலை இருக்குது. பாருங்கள்
கடல் அலை தெரியுதா எப்படி வருதுன்னு. அப்புறம் அங்கே ஒரு திட்டு இருந்தது, மணல் திட்டு. பாருங்கள், இதுதான் அந்த மணல் திட்டு. இங்கேருந்து பார்க்குறப்போ ரொம்ப தூரத்தில் தெரிஞ்சுது. காட்சியை பெரிதுபடுத்தி, அதாவது ஜூம் செஞ்சுடுது, அதுதான் அந்த காட்சியை பதிவு பண்ணேன். இந்த பாருங்கள், இந்த கடைகளில் இது முத்து மாலை, சிப்பி இதெல்லாம் இருந்தது. சோவின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால செய்யப்பட்ட கீ செயின் இதெல்லாம் இருந்தது. இது பார்த்திங்கன்னா அந்த யூ வடிவ வளையத்துக்கு உள்ளே இருக்க இந்த காரை வாகனம்லாம் நிற்கிது இல்லையா, நம்ம நடந்து வர அந்த இது சாலை. இது இடதுபுறத்தில் அப்படியே அந்த யூ வடிவ தடுப்பு சுவருக்கு வெளிப்புறமாக அந்த கடல் இருக்க பகுதிகளில் இந்த கடைகள் இருந்தது. இந்த பாருங்கள், அந்த தடுப்பு சுவரை ஒட்டி நிறைய கடைகள் இருந்தது. நிறைய பேர் அங்கே பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் புகைப்படங்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க, செல்ஃபோனில் பதிவுகள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த முனை வரப்போ, 2 கடல்களும் சேருகின்ற முனை வரப்போ அங்கே நிறைய அலைகள் இருந்தது. பாருங்கள், அது மாலை நேரமாக இருந்தப்போ அந்த சூரிய மறைந்த இதையும் பார்க்க முடிஞ்சுது. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வலதுபுறமாக இருக்க கடல் பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பகுதிகள்லேயும் நிறைய கடைகள் இருந்தது. சங்கு வளையல் இதெல்லாம் இருந்தது. இந்த பகுதிகளில் கடற்கரை இருந்தது. அதில் இறங்கி நின்று கடல் அலையில் காலை நனைக்க முடியுது. இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா காவலுக்கு ஆட்களும் இருந்தாங்க. ஏன்னா ஆளும் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால காவலுக்கு ஆட்களை போட்டிருக்காங்க.
அந்த அதோ அங்கே காவலுக்கு ஆட்கள் இருக்காங்க பாருங்கள். அங்கே கயரும் கட்டி விட்டுருக்காங்க. அந்த அந்த கயரில் பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் துணி போட்டு அபாய பகுதி அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. அங்கே கயரும் கட்டி விட்டுருக்காங்க. அந்த பகுதிகளில் மக்களை அனுமதிக்கிறது இல்லை. கடலுக்குள்ளே இறங்குறதுக்கு, அந்த கரையில் இறங்கி தண்ணியில் நிற்கிறதுக்கு அனுமதிப்பதில்லை. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த பகுதி சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. இந்த தனுஷ்கோடி கடற்கரையை பார்த்து மகிழுங்கள்.